உங்கள் வீட்டுக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையார் பல யுகங்களாக உங்களை பின்தொடர்ந்து வருகிறார். அந்த பிள்ளையாரை வணங்கி வழிபட்டால் வாழ்க்கையில் முதல் வெற்றி அதான். ஒரு பிள்ளையாருக்கு தேங்காயை எடுத்து பிரார்த்தனை பண்ணி உடைச்சிங்கன்னா அதுவே மிகப்பெரிய பரிகாரம். யார் ஒருவன் சத்தியத்தோடு ஒழுக்கத்தோடு நேர்மையோடு இருக்கானோ அவனுடைய பிரார்த்தனையை பலிக்க செஞ்சு விடுவார். கோதுமை மாவுல விளக்கு தீபம் ஏற்றிட்டு வாங்க, கொஞ்சம் அது மேல குங்குமப்பூவை தூவி நல்ல மனமாகி நல்ல நெய் தீபம் ஏற்றினீங்கன்னா தெய்வத்தினுடைய கடாட்சத்தை பிள்ளையார் வாங்கி கொடுப்பார். ஒருவன் ஒரு வருடம் வரையிலும் ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினா அவன் தோஷம் போகும். டெய்லி ஒரு நெய் தீபம் தெய்வத்துக்கு ஏத்த ஏத்த ஐஸ்வர்யம் பெறும். எங்கெங்கயோ காசிக்கு போய் ராமேஸ்வரத்துக்கு போனாலும் தீராத தோஷம் பக்கத்தில் இருக்கிற சிவாலயத்தில் போகும். ஸ்ரீ குருபியோ நமக. ஹரி ஓம். வணக்கம், நமஸ்காரம், திருச்சிற்றம்பலம். வாழ்க்கையில் எளிய பரிகாரம், சின்ன பரிகாரங்கள்லாம் நம்ம செய்யும்போது வாழ்க்கையில் நிறைய வெற்றி உண்டாகுது. பொதுவாக நம்முடைய குலதெய்வத்தை நினைக்காமல் எந்த ஒரு செயலை செய்தாலும் பெரும்பாலும் வெற்றி பெற முடியல. உங்கள் வீட்டுக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையார் பல யுகங்களாக உங்களை பின்தொடர்ந்து வருகிறார். அந்த பிள்ளையாரை வணங்கி வழிபட்டால் வாழ்க்கையில் முதல் வெற்றி அதுதான். பரிகாரம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கஷ்டங்களை தாங்குவதற்குரிய ஒரு உபாயம்தான். கஷ்டங்களை தாங்குவதற்குரிய ஒரு அற்புதமான சக்தி தான் இந்த பரிகாரம் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும். சித்தர்கள், மகான்கள், அருளாளர்கள், ஜீவன் முக்தர்கள், இவங்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும். அதெல்லாம் பார்க்கும் பொழுது காஞ்சி மகா பெரியவர் அவருடைய திருவுருவப் படம், அவருடைய ஹரஹர சங்கரா சிவசிவ சங்கரா இந்த வாசகம் நல்லாயிருக்கும். அப்படி இந்த மகா பெரியவருடைய படம் எந்த வீட்டில் இருக்கிறதோ அங்கே காஞ்சி காமாட்சி இருப்பாள். அங்கே ஒரு பெண்ணுக்கு இயற்கையிலே கிடைக்க வேண்டிய ஆசை அபிலாசைகள் எல்லாம் நிறைவேறும். பிள்ளையார் தேவர்களுடைய அம்சத்தை எல்லாம் சரி பண்ணி கொடுக்குறார். ஒரு வீட்டினுடைய தலைவாசலில் ஒரு பிள்ளையார் இருக்கணும். அது கொஞ்சம் 3D டைமென்ஷனாக இருந்தால் நல்லது. ஒரு வீட்டினுடைய தலைவாசலில் 2 பக்கம் மாடாக்குழி இருக்கும். அந்த மாடாக்குழி போட்டு இப்போ கட்டுறாங்க. இப்போ மாடாக்குழியை யாருமே கட்டுறதில்ல. மாடாக்குழி இல்லாத வீடு தான். அதே போல் வீட்டிற்கு நிலைப்படி அடியில் போடுவாங்க. வாசலில் தண்ணீர் தெளித்து கோலம் போட்டு மாடாக்குழியில் 2 தீபம் ஏற்றுவாங்க. தலைவாசலுக்கு மாவிளை தோரணம், சந்தன குங்குமம்லாம் பொட்டு வச்சுருப்பாங்க. மேலே லக்ஷ்மி கடாட்சத்தோடு இருக்கும். நிறைய குடும்பங்களில் நினச்சது நடக்க முடியாத காரணம் என்னன்னா, வீட்டில் கீப்படி இல்லை, பழக்க வழக்கங்கள் மோசமாக போயிடுச்சு. ஒரு பிள்ளையாருக்கு தேங்காயை எடுத்து பிரார்த்தனை பண்ணி உடைச்சிங்கன்னா அதுவே மிகப்பெரிய பரிகாரம். அந்த காலத்தில் இது நடக்கணும் அது நடக்கணும் அப்படின்னா பிள்ளையாருக்கு 8 தேங்காய் உடைக்கிறேன் 10 தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டுவாங்க. வேண்டுதல் நடந்துடும். ஏன்னா பிள்ளையார் மேலே அற்புதமான கான்ஃபிடென்ட் இருந்தது. இப்போ பிள்ளையார் மேலே கான்ஃபிடென்ட்லாம் இருக்கா இல்லையா எனக்கு தெரியாது. அதனால் பிள்ளையார்கிட்ட எந்த காரியத்தை வச்சாலும் உடனே நடத்தி கொடுத்துருவார். அதாவது சொல்லுவாங்க, ஒருத்தன் போனானா, சாமி நான் செங்கல் சூளை வச்சுருக்கேன், மழை பெஞ்சிட்டா ரொம்ப கஷ்டம், அதனால் எனக்கு மழை வரக்கூடாதுன்னு போய் அவன் வேண்டிக்கிறான். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயி என்ன செய்கிறான், வயலெல்லாம் காயுது, மழை பெஞ்சா பயிர்கள்லாம் நல்லா இருக்கணும்னு. சிங்க காலவாசக்காரன் என்ன சொல்கிறான், உனக்கு 108 தேங்காய் உடைக்கிறேங்கிறான். இப்போ மழை பெய்யாட்டிலும் பிள்ளையாருக்கு 108 காய். விவசாயி என்ன சொல்கிறான், மழை பெஞ்சா உனக்கு 108 காய். இப்போ பிள்ளையார் என்ன செய்வார், திருன்னு முழிச்சுக்கிட்டு இருப்பார். ஆனால் யார் ஒருவன் சத்தியத்தோடு ஒழுக்கத்தோடு நேர்மையோடு இருக்கானோ அவனுடைய பிரார்த்தனையை பலிக்க செஞ்சு விடுவார். இது எப்படி அடுத்து பாருங்க. பெருமாள் தான் கல்விக்கு அதிபதி. பெருமாள் கோயில் போய் முறையாக வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை இல்லை புதன்கிழமை அன்றைக்கி பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு
ஒரு நெய் தீபம் போட்டுட்டு வந்தால் போதும், கல்வி சிறப்பாக அமைஞ்சிடும். அப்போ பாசிப்பயிறு ஒருத்தனுக்கு படிப்பு சரியாக வரலை அப்படின்னா அவன் எடைக்கு எடை பாசிப்பயிறு தானம் கொடுங்க. அவன் இருக்கான் 40 கிலோ இருக்கான், கடாமாடு மாதிரி 60 கிலோ இருக்கான், அவனுக்கு போய் நான் கொடுக்க முடியுமான்னு கேட்கக்கூடாது. குறைஞ்சது தானம் கொடுக்கலாம். பாசிப்பயிறு என்பது புதனுக்குரிய கிரகம், புதனுக்குரிய தேவதை பெருமாள். அப்போ பெருமாள் கோயிலில் போய் பாசிப்பயிரை ஒரு 2 கிலோ 3 கிலோ வாங்கி கொடுக்கலாம். அந்த மாதிரி தானம் பண்ணும்போது கல்வி நன்றாக வரும். அதே போல் அடிக்கடி குடும்பத்துக்குள்ளே சண்டை வருது, விஷக்கடி வருது, பூச்சிக்கடி வந்துடுது அப்படின்னா அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா கருடாழ்வார் கோயிலுக்கு போவாங்க. வீட்டில் இருந்து ஒரு மண்ணை எடுத்து கொண்டு போய் அங்கே வச்சு கருடாழ்வார் வச்சு பிரார்த்தனைலாம் பண்ணி அந்த மண்ணை கொண்டு வந்து தோட்டத்தில் தூவி விடுவாங்க, இல்லைன்னா வீடுகளில் தூவுவாங்க. கருடாழ்வாருடைய மனம் அங்கே இருக்கும் அந்த மண்ணில். அந்த வீட்டில் விஷப்பூச்சிகள் வராது. எப்படி பார்த்தீங்களா? அடுத்தாப்பில் பாருங்கள், குலதெய்வம் ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னா விநாயகர் கோவிலுக்கு போய் கோதுமை மாவில் விளக்கு தீபம் ஏற்றிட்டு வாங்க. உங்களுக்கு எத்தனை வயசோ அத்தனை விளக்கு ஏற்றுங்க. அதே போல் பச்சரிசி மாவுலையும் போடுங்க. அதாவது கோதுமை மாவில் தீபம், கொஞ்சம் அது மேலே குங்குமப்பூவை தூவி நல்ல மனமாகி நல்ல நெய் தீபம் ஏற்றுனீங்கன்னா குலதெய்வத்தினுடைய கடாட்சத்தை பிள்ளையார் வாங்கி கொடுப்பார். கோதுமை என்பது சூரியன், அவர் கால சக்கரத்திற்கு சூரியன் 5ஆம் இடம், 5ஆம் இடம் சிம்மம். அப்போ செல்வத்தை கொடுக்கக்கூடிய அந்த வீட்டில் செவ்வாய் உச்சம், சூரியன் இருக்கிற இடத்துல உச்சம். அப்போ குங்குமம் என்பது நல்லெண்ணெய். இப்படி எல்லாம் ஒன்று சேரும் பொழுது வெற்றி உண்டாகும். தலவாழை இலையில் கோதுமையை பரப்பி அதன் மேலே தீபத்தை ஏற்றும் பொழுது எல்லா மங்களங்களும் கிடைக்குது. இது எப்படி இருக்குது? நல்லா இருக்குல்ல? அடுத்து ஒரு மனிதனுக்கு குலதெய்வ தோஷம் போக்கணும்னா பஞ்சுத்திரி போட்டு விளக்கேற்றணும். அதே போல் ஞாயிற்றுக்கிழமை அல்லது விநாயகருக்கு செவ்வாய்க்கிழமை 2 நாள் ஏற்ற கண்டிப்பாக தோஷம் போயிடும். தொடர்ந்து ஒருவன் 1 வருடம் வரையிலும் ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினா அவன் தோஷம் போகும். 1 வருடம் வரையிலும் டெய்லி ஒரு நெய் தீபம் தெய்வத்துக்கு ஏற்ற ஐஸ்வர்யம் பெருகும். இதில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் தோஷங்கள் இருந்தாலும் எங்கெங்கேயோ காசிக்கு போய் ராமேஸ்வரத்துக்கு போனாலும் தீராத தோஷம் பக்கத்தில் இருக்கிற சிவாலயத்தில் போகும். இதையெல்லாம் நம்பிக்கையோடு நாம் செய்தால் வெற்றி உண்டாகும். அமாவாசை என்று நாம் சிவாலயத்துக்கு போய் பித்ரு சாபத்தை நிவர்த்தி பண்ணணும்னு மானசீகமான பிரார்த்தனை பண்ணால் போதும், கண்டிப்பாக இறைவன் தோஷத்தை போக்கிடுவார். அதே போல் நம்மளுடைய வீட்டில் யாருக்காவது வெல்த்து பாதிக்குதுன்னா நம்மளுடைய நட்சத்திரத்திலேருந்து 6வது நட்சத்திரம் 4வது நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு கோயிலில் போய் ஒரு அபிஷேகம், ஒரு ஆராதனை, ஒரு அர்ச்சனை இதெல்லாம் செய்ய நன்மை உண்டாகும். 4வது என்பது ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. பொதுவாக நமக்கு ஒரு மனுஷன் ராகு கேதுவினால் துன்பம் அடைகிறான் அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு சிவாலயத்தில் போய் நம்மளுடைய பிறவி கர்மா தீர்வதற்காக நல்லெண்ணெய் தீபத்தை சிவனுக்கு ஏற்றுங்க. 1 வருடம் 1 மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை போல் 12 மாதங்களும் திருவாதிரை நட்சத்திரம் வரும். அப்பெல்லாம் நீங்கள் விளக்கை ஏற்ற பிறவி கர்மாவே தீர்ந்துடும். இப்படி திருவாதிரைக்கும் திருநீலகண்ட பெருமானுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. திருவாதிரைக்கும் திருநீலக்குடிக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. திருநீலக்குடியில் மனோக்கியநாத சுவாமி திருக்கோவில் இருக்குது, திருக்கோடிக்காவல், இதெல்லாம் அந்த லிஸ்ட்டில் வரும். ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய மனக்கவலை தீர இந்த மாதிரி தெய்வங்களுக்குரிய பிரார்த்தனைகளை செய்யும் பொழுது மனக்லேசம், மனத்தளர்ச்சி, மனநோய் போன்றவைகள் எல்லாம் நீங்கி வெற்றி மேல் வெற்றி உண்டாகும். நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.